வணக்கம் ஐயா. மான் தோளில் அமர்ந்து தவம் செய்வது ஏன், புலித்தோளில் அமர்ந்து தவம் செய்வதை பற்றியெல்லாம் விளக்கமாக சொன்னீங்க. பெரிய ஞானிகள் தர்பை புல்லில் அமர்ந்து தவம் செய்கிறாங்களே, அது ஏன்? அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க. மகா பரிசுத்தமானதும் மிக புண்ணிய காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடியது தர்பை புல்லாகும். யாக குண்டங்களில் பொதுவாக அதிகமாக பயன்படுத்தப்படுவது தர்பை புல் தான். பிராமணர்கள் அதிகமாக பயன்படுத்துவது இந்த தர்பை புல் தான். மகா ஞானிகள் இந்த தர்பையை ஆசனமாக செய்து அதன் மேல் உட்கார்ந்து தான் தவனம் செய்வார்கள். இந்த தர்பைக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனை ஏறாத நிலைமிசைக்கு ஏற்றி வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே ஒரு, அது நீ தாவரம்னு சொன்னாலும் சரி, எப்படி எடுத்துனாலும் சரி தான், தர்பை புல் தான். இப்போது தர்பை புல் அதில் உட்காந்து தவம் பண்ணக்கூடியவர்களுக்கு எப்பேற்பட்ட சக்தி கிடைக்கும் அப்படின்னா, இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவர்கள் தான் தர்பையில் உட்காந்து தவம் பண்ணலான்னு விதி சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ ஈஸியாக ஒரு இறந்தவன உடலுக்கு ஒரு ஞானி உயிர் கொடுத்து எழுப்ப முடியுமா? அதை இயேசுநாதர் பண்ணியிருக்கார், நபிகள் நாயகம் பண்ணியிருக்காங்க. இந்துவில் 63 நாயன்மார்கள் செய்து காட்டியிருக்காங்க. வைணவர்கள் 12 ஆழ்வார்கள் அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க. நமது வாழ்நாளுக்கு ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த வடலூர் வள்ளலார் இந்த நிலையில் வாழ்ந்திருக்கிறார். இதை நாம் சமீப காலமாக அதிகமாக கேள்விப்படுறோம். அதே போல் நாகர்கோயில் மாவட்டத்தில் ஐயா வைகுண்டர் இந்த நிலையை அடைந்திருக்கிறார். இப்போது ஒரு 100 வருடத்துக்கு எடுத்தீங்க, தமிழகத்தில் இந்த 2 மெய்ஞானிகள் மட்டுமே தர்பை புல்லில் அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை வழிபடுவதனால் நமக்கு நோய் நொடிகள் வராது, மரண பயமும் வராது. இதுதான் அந்த தர்பை புல்லினுடைய விசேஷமான ஒரு காரியம். இறந்த உடலை எழுப்ப வல்ல ஆற்றல் உடையவர்கள் மட்டுமே அந்த தர்பை புல்லில் உட்கார முடியும். மற்றவங்க யாரும் உட்கார்ந்து தவம் பண்ணவே முடியாது. நன்றி, வணக்கம்.